Hi, today 12th Max Chapter 1 Exercise 1.1 ல 12th sum பார்க்கலாம். Find the matrix A for which A into 5, 3, minus 1, minus 2 equal 14, 7, 7, 7. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. A தான் நம்ம கண்டுபிடிக்கணும். A என்று இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் இது ஓகேவா. இதில் வந்து நம்ம A வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ A நமக்கு தெரியாதுங்கிறதுனால இது வந்து ABCD அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இப்போ கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்களே ஏ என்று இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்களா, ஸோ அந்த ஏங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஏன்னு என்ன வச்சுருந்தோம், ஏபிசிடின்னு வச்சுருந்தோமா, ஸோ அந்த மேட்ரிக்ஸ் வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினில் கொடுத்த மாதிரி அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணணும். ஏ இன்ட்டு 5 5a, பி இன்ட்டு -1 -b, நெக்ஸ்ட் வந்து ஏ இன்ட்டு 3 3a, பி இன்ட்டு -2 -2b, நெக்ஸ்ட்டு சி இன்ட்டு 5 5c, d இன்ட்டு -1 -d, c into 3 3c, d into -2 -2d equal to இது அப்படி எழுதிக்கலாம். இப்போ வந்து தனித்தனியாக எழுதிக்கலாம். 5a minus b equal 14, 3a minus 2b equal 7, 5c minus d equal 7, 3c minus 2d equal 7. இது எல்லாமே தனித்தனியாக எழுதிக்கலாம். இப்போ இதிலேருந்து ABCD வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க 1 2லேருந்து சால்வ் பண்ணி A and B வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ரெண்டுலேயுமே வந்து இப்போ ஏதாவது ஒன்று கேன்சல் ஆனால் தான் நம்ம ஒன்று கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ வந்து B வந்து இங்கே 2B இருக்கா, ஸோ இங்கே 2B கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த B கேன்சல் ஆயிரும். ஸோ A வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து 2வால் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 2வால் மல்டிபிள் பண்ணால் பாருங்கள் 5aங்கிறது வந்து 10aன்னு மாறிடுது, பிங்கிறது வந்து -2bன்னு மாறிடுது, ஈக்குவல் 14ங்கிறது வந்து 2வால் மல்டிபிள் பண்ணும்போது 28ன்னு மாறிடுது. நெக்ஸ்ட் வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ வந்து இதுவும் கேன்சல் ஆகணும் அப்படிங்கிறதுனால இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸா, ஸோ வந்து இதை ப்ளஸ் பண்ணும்போது இது ப்ளஸ் தான் 4bன்னு வந்துடும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறனால வந்து சைனை வந்து மாற்றிக்கலாம். ஸோ ப்ளஸ் இருக்கிற இடத்துலலாம் மைனஸ், மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் மாற்றிக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்கிறனால மைனஸ் ஓகேவா. இப்போ வந்து இந்த டேர்ம் கேன்சல் ஆயிருமா, வெறும் ஏ டேர்ம் மட்டும் இருக்குமா, அதுலேருந்து நம்ம ஏ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் இது கேன்சல் ஆயிடுது. 10a - 3a வந்து 7a, 28 - 7 வந்து 21. இப்போ 7a வந்து 21ன்னு கிடச்சிருக்கு. அதுலேருந்து ஏ கண்டுபிடிக்கணும். a = 21 / 7. இந்த 7 வந்து இங்கே மல்டிப்பிளாக இருக்கனால இந்த சைட் போகும்போது டிவைடில் போயிடுது. ஸோ 21 / 7 = 3. 21 7ஆல் டிவைட் பண்ணும்போது 3. ஸோ a = 3ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இதுலேருந்து வந்து நம்ம b கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். பாருங்கள் 5a - b = 14 இருக்குதா, அந்த ஈக்குவேஷனே வந்து எடுத்துக்கலாம். 5a - b = 14. இப்போ ஏக்கு பதிலாக நம்ம ஏன்னு என்ன கண்டுபிடிச்சோமோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 5 into the ஏக்கு பதிலாக 3 minus b = 14. 5 3s are 15. 15 - b = 14. மைனஸ் b மட்டும் இங்கே வச்சுட்டு அந்த 15 வந்து அந்த சைடு போகுது. ஸோ -b = 14 - 15. இந்த 15 வந்து இங்கே ப்ளஸில் இருக்கிறனால அந்த சைட் போகும்போது -15ஆக போகுது. ஸோ -b = 14 - 15 -1. ஸோ -1 ரெண்டு சைடுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வந்து கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு b = 1ன்னு எழுதிக்கலாம் ஓகேவா. இப்போ a கண்டுபிடிச்சாச்சு, b கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு CU DU கண்டுபிடிக்கணும். ஸோ CU DU இருக்கிற மாதிரியான ஈக்குவேஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்று D அல்லது C ஏதாவது ஒன்று கேன்சல் ஆனால் தான் இன்னொரு இதை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து இதில் D வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். D கேன்சல் பண்ணணும்னா இந்த டேர்ம் வந்து 2வால் வந்து மல்டிபிள் பண்ணால் தான் இங்கே 2Dன்னு வரும், இங்கே 2Dன்னு வரும், ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த டேர்ம் வந்து இந்த தேர்ட் ஈக்குவேஷனை வந்து 2வால் வந்து மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். 2வால் மல்டிபிள் பண்ணி எழுதும்போது இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் 10c - 2d = 14 வருது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். எழுதிட்டு இதுலேயும் வந்து சைன் மாற்றிக்கலாம். மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ் மாற்றிட்டு இந்த 14ல் 7 போச்சுன்னா 7, இந்த 2d -2d இந்த +2d வந்து கேன்சல் ஆயிடுது. 10cயில் -3c போச்சுன்னா 7c. ஸோ 7c = 7 கிடைக்குது. ஸோ c = 7 / 7 = 1. c வந்து 1ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த c வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் இல்லைன்னா தேர்ட் ஈக்குவேஷன் சி வர டேர்மில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து டி கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. ஸோ வந்து சி அண்ட் டி இருக்கிற ஈக்குவேஷன் இது தேர்டு ஃபோர்த்து இருக்குதா. ஸோ நம்ம தேர்ட் எடுத்துக்கலாம். தேர்ட் எடுத்து அதில் சி வந்து 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டி வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம்.
5c மைனஸ் டி ஈக்குவல் 7. இப்போ 5cக்கு பதிலாக அந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் டி ஈக்குவல் 7. 5 1 5 தான். ஸோ மைனஸ் டி இந்த 5 வந்து இந்த சைடு போயிடுது ஓகேவா. மைனஸ் டி மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ஈக்குவல் 7. இந்த ப்ளஸ் 5 வந்து அந்த சைடு போகும்போது மைனஸ் 5னு போகுது. ஸோ மைனஸ் டி ஈக்குவல் 7 மைனஸ் 5 என்னது 7ல் 5 போச்சுன்னா 2. ஸோ 2 டி ஈக்குவல் இப்போ இங்கே மைனஸ் இருக்கனால இந்த மைனஸ் போகணும் அப்படிங்கிறனால டி ஈக்குவல் இந்த மைனஸ் மட்டும் அங்கே போயிடுது. ஸோ -2 ஓகேவா. இப்போ வந்து ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு, சி கண்டுபிடிச்சாச்சு, டியும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வந்து இப்போது அந்த ஏ ஈக்குவல் ஏபிசிடின்னு சொல்லி நம்ம வச்சுருந்தோமா, அந்த இடத்துல வந்து ஏக்கு பதிலாக ஏ எனக்கு கண்டுபிடிச்சோம் 3ன்னு வந்துச்சா. ஸோ 3, பிக்கு பதிலாக 1, சிக்கு பதிலாக 1, டிக்கு பதிலாக -2. நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதை வந்து போட்டு எழுதிக்கலாம். இதை வந்து ஏ ஓகேவா. அவ்வளோதான். தேங்க்யூ.